என்னம்மா இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்லடா. தெரியும் எனக்கு. தலைவரை வந்து மிரட்டிட்டு போனதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க அதானே? மா, தலைவர் வந்துட்டு போனதை அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? இல்லடா, அத சொல்றதுக்கு தான் போன் போட்டுக்கிட்டே இருக்கேன், போக மாட்டேங்குதே. சிக்னல் ப்ராப்ளமா இருக்குமா? கூட சரி, நான் போட்டு இந்தா, பார்க்கறேன். பார்த்து சொல்லு. ஈஸ்வரி அக்கா வர்ற வரைக்கும் இந்த சின்னையாவை நாம எப்படிதான் சமாளிக்க போறோமோ ஒண்ணுமே புரியல. சிறுவாபுரி முருகா, நீ எனக்கு துணையா இருப்பா. அம்மா, ரிங் போகுது. அம்மா கூப்பிடுதாக. எம்மா, எப்படிமா இருக்க? நான் உன்னையும் தம்பியையும் பார்க்காம எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அக்கா, நான் செந்தில் பேசுறேன்க்கா. தம்பி, நீயாடா? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? இருக்கேன்டா. ஆமா, நீ நிஜமாதான் சொல்றியா? உன் கூட சண்டை போட இந்த அக்கா இல்லன்னு உனக்கு வருத்தமா இல்லையா? அந்த வருத்தம் இல்லாம இருக்குமாக்கா? உன் கூட சண்டை போட முடியலன்னு வருத்தம், உன் கூட பேச முடியலன்னு வருத்தம், உன்னை பார்க்க முடியல, எல்லா வருத்தமும் இருக்குக்கா. ஆனா நீ அந்த மலமாட்ட கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தானே தப்பிச்சு போய் என்னையும் அம்மாவையும் விட்டு பிரிஞ்சு போய் அங்க இருக்க. அத நினைச்சுதான் நான் மனசை தேத்திட்டு இருக்கேன். சரிடா, நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன்க்கா. இப்ப நான் எதுக்கு போன் பண்ணனா, ஒரு முக்கியமான விஷயம்க்கா. முக்கியமான விஷயமா? அது வந்துக்கா. டேய் குடுறா, நான் பேசுறேன். துளசி. எம்மா, என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டி. என்னம்மா பிரச்சனை? என்ன வேற என்ன, வழக்கமான பிரச்சனை தான். தலைவரு வீட்டுக்கு வந்தாரு. ஐயோ, திருப்பி வந்தாங்களா? அந்த பஞ்சாயத்து வந்து என்னம்மா சொன்னாங்க? என்ன பண்ணாங்க? அம்மா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேம்மா. சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன? அம்மா, உமா அக்கா வராங்கம்மா. வாவுமா. துளசி எங்கம்மா? ஏமா, தலைவரும் அவர் பையனும் ஊரை கூட்டி துளசியை நிச்சயதார்த்தம் பண்ண பார்த்தாங்க. நான் தானே தப்பிச்சு போக உதவி பண்ண. அவ என்னையும் மறந்துட்டா பாருங்கம்மா. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல உமா. அப்படின்னா பின்ன ஏன் அவ என்கிட்ட 2 நாளா பேசவே இல்ல? இன்னும் பார்க்க கூட வரல. உமா, வருத்தப்படாத. நான் சொல்றது கொஞ்சம் கேள. நீ பண்ண உதவிய நானும் துளசியும் என்னைக்குமே மறக்க மாட்டோம். அப்ப ஏமா அவ என்கிட்ட பேசல? ஐயோ உமா, துளசி இன்னும் ஊருக்கே வரல. என்னம்மா சொல்றீங்க? துளசி சென்னையில அசிஸ்டன்ட் கமிஷனர் மேடம் ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்க போயிருக்கா. அப்படியா? அம்மா, தலைவரோட கார் சவுண்ட் கேக்குதுமா. ஆமா, ஆமாமா. ஐயோ, துளசி இல்லாதப்ப இந்த மனுஷன் வேற வராரே. ஐயோ, ஐயோமா, இப்ப என்னம்மா பண்றது? உமா உமா உமா, இங்க வா, இங்க வா, சீக்கிரம் வா. ஐயோ, இங்க வா, சீக்கிரம் வா. ஐயோ, அத விடு, நீ வா 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 வா. போடுங்க. நான் சொல்ற வரை இப்படியே படுத்துக்க. என்ன? தலைவரே, வாங்க தலைவரே. ஓஹோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி உன் பொண்ணு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காளா? அவளை எழுப்பு.
உன்கிட்டதான் சொல்றேன், அவளை எழுப்பு, நான் அவ கூட பேசணும். ஏய் துளசி, எந்திரி. தலைவரே தலைவரே, நீங்க தாராளமா அவளை எழுப்புங்க. ஆனா அவ கூட சேர்ந்து பாக்கியத்தோட பேயும் எந்திரிச்சிரும். அவ இப்போ எப்படி நடந்துப்பான்னு யாருக்குமே தெரியல தலைவரே. எப்ப துளசியா இருப்பா, எப்ப பாக்கியமா இருப்பான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க அவகிட்ட பேசியே ஆகணும்னா நான் வேணா எழுப்பி விடட்டுமா? வேணாம் 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 வேணாம். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், தூங்கட்டும் தூங்கட்டும். அம்மானா அம்மா தான் பாரு, சூப்பர். பஞ்சாயத்தை சூப்பரா சமாளிச்சுட்ட. உன் புத்திசாலித்தனம் யாருக்கும் வராதுமா, சூப்பர். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேளுடி. சொல்லுமா சொல்லுமா. சரி சரி, பாக்கியத்தோட ஆவி உன் மக உடம்புல பூந்துதால இதையே சாக்கா வச்சு தப்பிச்சலாம்னு நினைக்காதீங்க. இல்ல தலைவரே, நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானே என் பொண்ணு பேய் பிடிச்சிருச்சேன்ற கவலையில இருக்கேன். வர அமாவாசைக்கு கோவில்ல ஐயா கிட்ட கூட்டிட்டு போய் பேயோட்டி கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன் தலைவரே. இத நீ சும்மா சொல்றியா இல்ல நெசத்துக்கு சொல்றியான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் வந்தது இது விஷயமா நான் பேசதான். வர அமாவாசை அன்னைக்கு துளசிக்கு பேய் ஓட்ட வேண்டிய ஏற்பாட நம்ம ஐயாவை பண்ண சொல்லி இருக்கேன். என்ன சொல்றீங்க தலைவரே? நம்ம ஐயா தான் அன்னைக்கே பயந்து போய் ஓடி போயிட்டாரே. அதனாலதான் நம்ம ஊரு ஐயாவை ஏற்பாடு பண்ணாம வெளியூர்ல இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் பாத்துக்கிறேன் தலைவரே. வெளியூர் ஐயாவை வச்சு என் மக உடம்புல இருக்கிற பாக்கியம் பெய்ய எப்படியாவது ஓட்டி போடுறேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம ஊர் ஐயா கிட்ட நான் பேசிட்டேன். திடீர்னு பாக்கியம் போய் உன் மக உடம்புல வந்ததுனால அவரால் ஒன்னும் பண்ண முடியலையா, அதான் விட்டுட்டு பேசாம போயிட்டாப்லையா. இப்ப உடனே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி பூஜை போட்டா பாக்கியத்தால யாரையும் எதுவும் பண்ண முடியாது. உன் மக உடம்புக்கு ஒண்ணுன்னா அவ கண்டிப்பா போயிடுவா. தெளிவா பண்ணி தரன்டாப்ல. தலைவரே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனிமே நான் சொல்றது நீ கேளு. நான் சொன்னது சொன்னதுதான். வர அமாவாசை அன்னைக்கு துளசிக்கு பேய் வெட்டுற பூஜை கண்டிப்பா நடக்கும்.